சக்தி வாய்ந்த அரசனான இரணியன் ஒரு அசாதாரண வரத்தை பெறுகிறான். மனிதனாலோ மிருகத்தாலோ அரக்கனாலோ அவனை கொல்ல முடியாது. பகலிலோ இரவிலோ எந்த ஆயுதத்தாலும் அவனை கொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளும் வெளியிலும் வானத்திலோ பூமியிலோ அவனை கொல்ல முடியாது என்பதுதான் அவன் பெற்ற வரம். இரணியன் தன்னை ஒரு கடவுளாக பாவித்துக் கொண்டு முழு உலகத்தையும் ஆட்டி படைக்க ஆரம்பித்தான். இருப்பினும் அவனது மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தியுள்ள சீடனாக விளங்கினான். இதனால் கோபமடைந்த இரணியன் தனது மகனை கொல்ல முயற்சித்தான். ஒவ்வொரு முறையும் பிரகலாதனை கொல்ல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அவன் அதிசயமாக உயிர் பிழைத்தான். மேலும் கோபமடைந்த இரணியன், நீ வணங்கும் விஷ்ணு எங்கே இருக்கிறார் என்று கேட்டான். பிரகலாதனின் பதில் எளிமையானது. விஷ்ணு பகவான் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று கூறினார். பிரகலாதனின் நம்பிக்கையை சவால் செய்ய இரணியன் அங்கிருந்த தூணில் ஒன்றை உடைத்தான். அந்த தூணில் இருந்து வெளிவந்தது திகிலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உருவம். அது ஒரு சிங்கத்தின் தலையையும் ஒரு மனிதனின் உடலையும் கொண்டிருந்தது. சீற்றத்தால் கர்ஜித்தது. இது விஷ்ணுவின் நம்ப முடியாத நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் இரணியனை அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் மடியில் அமர்த்தினார். அது பகலோ இரவோ அல்ல, அது மாலை நேரம். மிருகமோ மனிதனோ அல்ல, இரண்டும் கலந்த உருவம். எந்த ஆயுதமும் இல்லாமல் தனது பயங்கரமான நகங்களை பயன்படுத்தி நரசிம்மர் இரணியனின் வயிற்றை துளைத்து அவனது பயங்கர ஆட்சியை முடித்தார்.